வணக்கம். தேசபக்தியை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது போல தேசிய கீதம் பிரச்சனையை மீண்டும் எழுப்பியுள்ளார் ஆளுநர் RN ரவி அவர்கள். தேசபக்தியில் தமிழ்நாட்டு மக்களை விட ஆளுநர் பெரிய ஆள் இல்லை என காட்டமாக பேசியுள்ளார் அமைச்சர் சிவசங்கர். சட்டப்பேரவை மரபுகளை மாற்ற முயற்சிக்கிறார் ஆளுநர் RN ரவி. தேசிய கீதத்தை அவமதித்ததே ஆளுநர் தான். தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்பு சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதற்காக ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் இன்று நாடகத்தை நடத்தி சென்றிருக்கிறார். சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதற்கான விளக்கப்பதிவை எக்ஸ் தளத்தில் நீக்கிவிட்டு மீண்டும் பதிவிட்டது ஏன் என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபின் அடிப்படையில் என்ன நிகழ்வு நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என ஆளுநர் RN ரவி நினைக்கிறார். அது முடியாது. நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் போல் செயல்படுகிறார். 59 பக்கத்தில் அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் உரையாக தயாரிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் சாதனைகளை படிக்க வேண்டும் என்பதால் உரையை வாசிக்காமல் வெளியேறியுள்ளார் ஆளுநர் RN ரவி. அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை தடுக்கவே ஆளுநர் வெளியேறினார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி இன்று சட்டசபைக்கு வந்திருந்தார். ஆனால் சட்டப்பேரவை தொடங்கியவுடன் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் ஆளுநர் RN ரவி உடனடியாக வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை வாசித்தார். அதன் பிறகு அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து பேசுகையில், அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுகிறார். தமிழ்நாடு பேரவை மரபுப்படி தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதம் பாடுவதே வழக்கம். எனவே ஆளுநரின் செயல்பாடு மூலம் அவரது உள்நோக்கம் என்ன என்பது தெளிவாகிறது என தெரிவித்தார். மேலும் ஆளுநர் உரையில் அச்சிடப்பட்டவை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என தீர்மானத்தை கொண்டு வந்தார் அவை முன்னவர் துரைமுருகன். அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேறிய பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டம் நிறைவடைந்தது.